ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமத்து சமையலில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒயிட் ரைஸு, காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த காரக்குழம்புல ஒரு வித்தியாசமான இது இருக்குது. என்னன்னாக்கா நார்மலாக காரக்குழம்பு வைக்கிறதுக்கும் இது ஒரு சில மசாலாலாம் போட்டிருக்காங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இது டேஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? பட் ஆனால் வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது. மோஸ்ட்லி காரக்குழம்புல பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் இருந்தால் தான் அது காரக்குழம்பு மாதிரி தெரியும். அது பேருக்காக காரக்குழம்பு இல்லைங்க, உண்மையாகவே காரசாரமாக காரக்குழம்பு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா காரமாகவும் இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. முருங்கைக்காய் நல்லா இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கடித்து லைட்டாக மட்டும் எடுத்து போடுவாங்க. நான் நல்லா மென்று தான் போடுவேன் முருங்கைக்காவை. ஸோ உங்கள் காமிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். உண்மையாகவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.